ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே தற்காலிக பாலம் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் சிவாவிடம் கேட்கலாம். சிவா, இப்போ எந்த அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு? நிச்சயமாக காயத்ரி, ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி சிஎம்சி மருத்துவமனை எதிரே சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா பாலம் கட்டும் பணி நடைபெற்று இருக்குது. சுமார் 2 காலமாக தற்போது பெய்த மழையினால் அந்த பகுதியில் உள்ள மாற்றுப்பாதையில வாகனங்கள் இயக்க வராங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மழைனால 2 கிலோமீட்டர் சாலை முழுமையாக குண்டும் குழியுமாக இருக்குது. இதன் காரணமாக ரத்னகிரி முதல் பூட்டுத்தாக்கு வரை 3 கிலோமீட்டர் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நிற்குது. இதே தேசிய நெடுஞ்சாலை தினம் தினம் இதே போலதான் தேசிய நெடுஞ்சாலை இந்த சாலையை குண்டுங்குழி சீரமைக்காத காரணத்தினால் இந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் பணிக்கு செல்வோர் மருத்துவமனைக்கு நோயாளிகள் செல்ல முடியாத சூழ்நிலை முடியாமல் அவதிக்குள்ளாகிறார்கள். காயத்ரி, உடனடியாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்த சாலையை முழுமையாக சீர்படுத்தும் என்று பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நன்றி சிவா, தற்போதைய விவரங்களுக்காக.